ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமாரோட ஆக்டிங்கில் மகிழ் திருமேனியோட டைரக்ஷனில் இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க விடாமுயற்சி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் குமார் அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு நல்ல லைஃப் தான் லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் சம் ப்ராப்ளம்ஸ்னால பார்த்தீங்கன்னா இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்படி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டக்கப்புறம் நம்ம த்ரிஷா பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவே என்ன பண்ணுறாருன்னா, நானே போய் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு விடுறேன், ஸோ என் கூடவே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே இவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இவங்க ட்ராவல் பண்ணும்போது இவங்க வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது. ஸோ அப்படி பிரேக் டவுன் ஆகிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 couples வராங்க. அவங்க நம்ம த்ரிஷாவை பிக்கப் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நாங்கள் விடுறோம், நீங்கள் உங்கள் வண்டியை சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஏகே கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகே அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்கும்போது அப்படி யாருமே இங்கே வரல, உங்கள் ஒய்ஃபை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம ஏகேவுக்கே தெரிய வருது நம்ம ஒய்ஃபை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஏகே என்னென்ன விஷயங்களை பண்ணாரு, உண்மையிலே அவங்க ஒய்ஃபை கடத்தினது யாரு, எதுக்காக கடத்தினாங்க, அவங்க ஒய்ஃபை அவர் கடைசியாக கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயங்களை ரொம்பவே இன்டென்சிவாக செம ஆக்ஷன் பேக்டாக நான் கமர்ஷியலாக சொன்ன கதை தான் இந்த விடாமுயற்சின்ற மூவி. இந்த விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் 1997 ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் அந்த படத்தோட ஒரு அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போதே இது பிரேக் டவுன் படத்தோட ஒரு ரீமேக் தான் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்தை பார்த்தேன். பட் அதை விடவே இந்த படம் அதை 2 times பெட்டராக தான் டெலிவர் பண்ணுச்சு. ஸோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி இல்லாமல் இந்த படம் ரொம்பவே யதார்த்தமான ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேவை ஒரு டிஃப்ரெண்ட் டோனில் பார்த்து ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. எப்போவுமே அவர் நடந்து வரும்போது ஒரு ஸ்லோ பிஜிஎம்மை போட்டு ஒரு மாசான சாங்கை ப்ளே பண்ணி அப்படிலாம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான இன்ட்ரோவோட தான் இந்த படத்தை ஆரம்பித்தாங்க. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீலை அண்ட் ஒரு செட்டை அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் இந்த படத்தை பார்க்கல, ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்ததுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு எப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு, உண்மையிலே இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்ற கம்பேரிசனில் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடாமுயற்சி படம் பிரேக் டவுன் படத்தோட ஒரு அஃபிஷியல் ரீமேக்காக இருந்தாலுமே அந்த பிரேக் டவுன் படத்தோட கான்செப்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒய்ஃபை கடத்தினதுனால அந்த ஒய்ஃபை தேடுறதுக்காக ஹஸ்பண்ட் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்காக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை காட்டுற மாதிரி தான் அந்த பிளாட்டை ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் அதுவே இந்த விடாமுயற்சி படத்தில் இந்த சம்பவம் இவங்களுக்கு நடக்கும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, நம்ம ஹீரோயினை எவ்வளோ லவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவமே உங்களுக்கு நடக்குது. ஸோ இப்படி இருக்க சமயத்தில் எப்படி நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அவர் ஒய்ஃபை கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அதை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நல்ல மூவாகவும் இருந்துச்சு. செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக் டவுன் படத்தை பார்க்கலன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலை கொடுக்கும். அண்ட் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பிளைண்டாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்ப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரேக் டவுன் படத்தோட ஒரு 2 மடங்கு நல்லாவே இருக்குது இந்த படம் அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். பிகாஸ் அந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கும். எந்த ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட் எதுவுமே பெருசாக நடக்காது. ஒரு யதார்த்தமாக அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சீன்ஸும் இல்லை, ரொம்பவும் யதார்த்தமாகவும் இல்லை, ரொம்பவும் கமர்ஷியலாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த படத்தை எப்படி எடுத்து டீசெண்டாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் மகிழ் திருமேனி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தை அவர் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட சீன்ஸை பிரேக் டவுன்லேருந்து தான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுனோட கேரக்டர், ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட கேரக்டர் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஏற்ற கேரக்டர் அவர் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது கரெக்டாக மேட்சாகவும் ஆச்சு அவருக்கு. நம்ம லியோவில் ஹரோல்தாஸ் கேரக்டர் பண்ணுறாரு நம்ம அர்ஜுனு, ஸோ மாசாக பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பல்ப் வாங்கணும். அந்த மாதிரி மொக்க பண்ணாமல் இந்த கேரக்டரை பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிட்டாரு. அண்டு நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துட்டாரு. ஸோ ஓவர் பில்டப்லாம் கொடுக்காம ஒரு பர்ஃபெக்டான கேரக்டர் அவருக்கு கொடுத்துட்டா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆரோவும் இருக்காரு, அவரும் நல்லாவே நடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேக்கும் நம்ம ஆரோவுக்கும் ஒரு காரில் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸை அவங்க காட்டின விதம்ன்றது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு பெஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த காரில் வர ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லிடுவேன். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சுது, ரொம்பவே அட்ராக்டிவாக அண்ட் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏகப்பட்ட மென கேட்டிருக்காங்க அப்படின்றது
அந்த ஃபைட்டை பார்க்கும் போதே தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும் போது தான் அந்த வண்டி அப்படியே தலைகீழே புரண்டு விழுந்திருக்கும். நீங்கள் ஷூட்டிங் லீக் வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் உண்மையே நல்லா இருந்துச்சு. ஸோ பெஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா எனக்கு அந்த கார் ஃபைட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் பிரேக் டவுன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் அது இருந்திருக்காது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கதைக்கு அப்படியே இவங்க நேர்மாறாக சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்றது நல்லாவே இருந்துச்சு. நம்ம இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் நம்மளே முட்டாளாக்கி இது உண்மையே கிடையாதுன்ற மாதிரி சில ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஒரு மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவரை தலைன்னு கூப்பிட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஏகேனே கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை பர்ஃபெக்டாக நெயில் பண்ணி நடிச்சிட்டாரு. லிட்டரலி தே லிவ் த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை ரொம்பவே பிடிச்சி நடித்த மாதிரி தான் எனக்கு படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ரொம்பவே ஒரு சர்டனான ஆக்டிங், யதார்த்தமாக நடித்தார். பிகாஸ் இந்த படத்தோட அந்த கதையும் அதே மாதிரி தான், அந்த படத்தில் வர கேரக்டரும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் ஒரு பெரிய கமர்ஷியல் எலிமெண்ட் அவர்கிட்ட நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியல. ரொம்பவே யதார்த்தமாக நடித்தார். அண்ட் உண்மையிலே அது நல்லாவும் இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஒரு ஏகே ஃபேனாக நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். பட் அதுவே ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எனக்கு படத்தோட கதை முக்கியம், படம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்டு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லிட்டரலி இந்த ஆர் ரேட்டடை டச் பண்ணிட்டாங்க. பட் ரொம்ப டீப்பாக போகல. சப்போஸ் டீப்பாக போயிருந்தா வச்சுக்கோங்களேன், இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு சில வயலண்டான சீன்ஸை நமக்கு கண்ணில் காமிச்சிருப்பாங்க. அண்டு உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. பிகாஸ் உண்மையான பிரேக் டவுன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோரான சீன்ஸ் இருந்திருக்காது. ஆனால் இந்த படத்தில் அதை டச் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த சீன்லாம். லிட்டரலி பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற ஃபீல் தான் வந்துச்சு. பிகாஸ் இந்த படத்தோட அந்த லொக்கேஷன் அந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. அசர்பைஜானில் தான் நடந்தது இந்த படம். ஸோ நம்ம ஊரில் நடக்காததுனாலே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் மூவி ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனால மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்க்ரீன் பிளேவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அந்த மூவி அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் ஏகப்பட்ட தமிழ் மூவிஸை பார்த்துட்டு ஹாலிவுட்லலாம் எப்படி படம் எடுக்கிறாங்க, நம்ம ஊரில் பாரு இன்னும் இப்படி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துலேருந்து தான் கதையை எடுத்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம சொன்ன விஷயத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்கல்ல, நம்ம எதை குறையா சொன்னோமோ அதை வந்து நிறைவேற்றுற மாதிரி ஒரு படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவாக எதுவுமே படலை. அதனால் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் நெருங்கும் போது அந்த பத்தி கிச்சி சாங்கை பிளேஸ் பண்ண விதம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவே ரொம்பவே டம்மியாக காமிச்சிருப்பாங்க. டம்மி மீன்ஸ் ஒரு நார்மலான மனுஷனால இவ்வளோ தான் பண்ண முடியும். அதை தாண்டி அவன் பண்ணுறதுக்கு ஒன்றும் அவன் சூப்பர் ஹீரோ கிடையாது. அவன் ஒரு ஆர்டினரி பர்சன். ஸோ அவனால் இவ்வளோ தான் பண்ண முடியும். பட் இருந்தாலுமே அவன் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய பார்த்துட்டு ஸோ அவன் பொறுமை எழுந்து அவன் ஒரு இடத்துல வெடிக்கும் போது அப்போ அவன் எவ்வளோ கோவத்தை வெளிப்படுத்துறான் அப்படின்றத காட்டுற விதமாக அந்த பத்தி கிச்சி சாங்கை பிளேஸ் பண்ணி பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ அனி பார்த்தீங்கன்னா அவரோட மியூசிக்கை எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் கம்போஸே பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் பேடாஸ் சாங் ரிலீஸ் ஆகும்போது அது எந்த ஒரு வைப்பையும் கொடுக்கல. பட் இருந்தாலும் அந்த படத்தில் அந்த இன்டர்வல் போர்ஷனில் அதை வைக்கும் போது அது ஒரு தனி ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அனி இதில் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு குறையாவே சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சீனில் பயங்கரமாக டென்ஷனாக தான் இருந்தது. ஸோ அதுக்கு மியூசிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் இவர் எதுக்காக மியூசிக்கை போட்டு நீ டென்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு நம்மளை ஊசி பேத்திட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு ஒரு நெகட்டிவாக சொன்னாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. லாஸ்ட் சீன் டென்ஷனாக இருந்தாலுமே நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக மியூசிக்ன்றதை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சினிமாவில் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சொல்லி கொடுக்குறதுன்னு இல்லை, அதை தான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். ஸோ திடீர்னு லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் மியூசிக்கே இல்லாமல் பிஜிஎம்மே இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒரு மூவியை ஹாலிவுட் மாதிரி அப்படியே கொடுத்தாலும் இங்கே ஓடாது. ஸோ அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. மியூசிக் கொடுத்தாலும் ஒன்று குறை சொல்லுவாங்க, கொடுக்கலனாலும் ஒரு குறைய சொல்லுவாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு குறைன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காங்க சில ரிவ்யூவில். அதனால நான் சொல்கிறேன். அண்ட் நான் முன்னே சொன்ன விஷயம் தான், இந்த படத்தில் ஏகேவோட கேரக்டர் அப்படின்றது ரொம்பவே யதார்த்தமாக இருந்துச்சு. ஸோ ஒரு மனுஷனுக்கும் ஒரு லிமிட் இருக்கும். போலீஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வில்லனுக்கு ஒரு லிமிட் இருக்கும், ஹீரோக்கு ஒரு லிமிட் இருக்கும். அதாவது நான் யதார்த்தமான கதையில் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தை யதார்த்தமான ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது ஹீரோ இந்தந்த விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினைப்போம். அதை மட்டும் தான் அவர் பண்ணுறாரு. ஸோ நம்ம கற்பனைக்கு தாண்டி நம்ம யதார்த்தத்தை மீறி அவர் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. ஸோ அந்த கதைக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன இந்த படத்துக்கு தேவையோ அதை மட்டும் அவர் பக்காவாக நீட்டாக பண்ணிட்டு போயிட்டார். என்ன ஒன்று ஏகே ஃபேன்ஸ் மட்டும் தான் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அனிருத் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மியூசிக்கை மட்டும் தான் போட்டிருக்காரு. நீங்கள் அனியோட படத்தோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த மியூசிக்கால் மட்டும்தான் அந்த படமே ஓடி இருக்கும். சில மூவிஸ் சொல்கிறேன், நான் சொல்கிறது இந்த தேவாரா அண்டு ஜெயிலர் அண்டு வேட்டையன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனியோட மியூசிக்காகவே அந்த படத்தை நம்ம மறுபடியும் ரீவிசிட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த படத்துக்கு கதையே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் அனி மியூசிக் இல்லைனாலும் இந்த படம் தப்பிச்சிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் போது அனி
அதிகமாக மியூசிக் போடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. பட் இருந்தாலுமே லிமிட்டாக இந்த படத்துக்கு அவர் மியூசிக்கை போட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா அனிருத் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படத்துக்கு ஏற்ற இன்ட்ரோக்கு ஒரு மியூசிக் போடுவார், இன்ட்ரோக்கு ஒரு பாட்டு வைப்பார், அண்டு கிளைமேக்ஸில் வர போர்ஷனுக்கு தனியாக ஒரு ட்ராக் வைப்பார். பட் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு மாசான சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்திக்கிச்சி சாங் மட்டும் தான். ஸோ அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். பட் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணி அஜித்தை மாஸ் பண்ணி பக்காவாக பயங்கரமாக காட்ட முடியுமோ அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கச்சா மூச்சான்னு ஏகப்பட்ட மியூசிக் ட்ராக்கை போட்டு வறுத்து எடுக்காமல் இந்த சீனை பார்த்தா நமக்கு அந்த மியூசிக் தான் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி அவர் மியூசிக்கை போட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் அது உண்மையிலே நல்லாவும் இருக்குது. ஸோ லிமிட்டான மியூசிக் போட்டாலுமே நல்லாவே போட்டு கொடுத்துருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் எடுத்து கொடுத்துச்சு. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் சைடுக்கு வந்தால் முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த லவ் போர்ஷன் தான். அது ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு அந்த லவ் போர்ஷனை எடுத்துகிட்டு வந்த அந்த கான்செப்ட்ன்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். பட் அது ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் அப்படின்றது உண்மையிலே ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படா இந்த லவ் சீனை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அது கனெக்ட் ஆகவே இல்லை, ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஏகப்பட்ட லவ் சீன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு அது இருந்திருக்காது. ஆனால் இந்த சீன்லாம் பார்க்கும்போது அது அப்படியே பச்சையாக தெரியுது, ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கேடா அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அவங்க பேப்பரில் எழுதும் போது உண்மையாக நல்லா இருந்திருக்குமோ என்னமோ, பட் அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் அது செட்டாகவே ஆகலை. அண்டு எப்பவும் போல தான் ஏகே ஃபேன்ஸ் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஏகேவோட படத்தை பார்க்க போகிறோம்டா, செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்தவங்களுக்கு இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலுமே இந்த படம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மகிழ் திருமேனி ஏகப்பட்ட இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ட்ரோ இருக்காது, ஹீரோ ஒரு காலுக்கு ஷாட் இருக்காது, தலைக்கு ஷாட் இருக்காது, அவர் நடந்து வரும்போது மியூசிக் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இந்த படத்தில் இருக்காது. பட் இந்த படம் நல்லா இருக்கும், கதை நல்லா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் ஏகே நடிச்சிருக்காருன்ற மாதிரி ஏகப்பட்ட இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. ஸோ அதை தாண்டி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் நான் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சு இல்லை இந்த படத்தோட ட்ரெய்லர் விடுற வரைக்குமே. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுச்சு இது பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கமர்ஷியலாக இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு நான் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் போனேன். பிரேக் டவுன் படத்தை விட நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போனேன். அதை விடவே நல்லா தான் இருந்துச்சு. பட் ஏகேவோட தீவிர ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அண்டு நம்ம அர்ஜுனுக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பட் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோன்ட் மேக் அ சென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஏன் ஜோக்கர், ஹார்லி குயின் மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வைக்கணும்? அவங்க என்ன அப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர்ஸா? ஸோ அவங்க அப்படி இருக்கிறதுனால இந்த படத்தோட கதையில் ஏதாவது பெருசாக நடக்க போதா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக எதுவுமே நடக்கலை. பிகாஸ் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா அவங்கள இப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக காமிக்கிற லெவலுக்கு கிளைமேக்ஸில் எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால் இவங்களே இந்த மாதிரி ஜோக்கர் அண்ட் ஹார்லி குயின் லெவலுக்கு காமிக்கிறதெல்லாம் யூஸ்லெஸ் தானே. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். பட் அவங்களுக்கு ஒரு டைட்டான ஸ்டோரி வச்சுருந்தாங்க, அது உண்மையில நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு நெகட்டிவ், இது ரொம்பவே என் மனசை உறுத்திட்டே இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் பிரேக் டவுன் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒய்ஃபை அந்த லாரியில் ஏற்றி அனுப்பும் போது மட்டும்தான் நம்ம ஹீரோ அவங்கள கடைசியாக பார்த்துருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா ஹீரோயினை எந்த இடத்துலையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் அவர் மீட் பண்ணும் போதும் சரி, உண்மையிலேயே இவங்க தான் என் ஒய்ஃபை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டக்கப்புறம் கூட அவர் ஒய்ஃபை பார்த்துருக்கவே மாட்டார். என் ஒய்ஃபை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கூஸ்பம்ஸாக இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளைமேக்ஸ் நெருங்கும் போது மட்டும்தான் அவர் ஒய்ஃப் அவர் பார்த்துருவார். அண்ட் அந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ் நடந்து படமே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட படம் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஹீரோனே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்டென்ஸான சீக்வன்ஸ் நடந்து படம் முடிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோயினை ஹீரோ பார்க்காத வரைக்கும் அந்த டென்ஷன் அப்படியே பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஹீரோயினை காட்டவே இல்லையடா, உண்மையிலே ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் சேர்ந்து அந்த டென்ஷன் பில்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஹீரோக்கு மட்டும் அந்த டென்ஷன் இருக்காது, படம் பார்க்குற நமக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க பிரேக் டவுன் படத்தில். ஆனால் அதுவே விடாமுயற்சி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை நம்ம ஹீரோ தேடுவார், ஹீரோயினுக்கு என்னதான் உண்மையிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் டென்ஷனாக தான் இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா படம்லாம் முடியறதுக்கு 1/2 an hourக்கு முன்னாடியே ஹீரோயினை காமிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதே காமிச்சிருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாரா, அவங்களுக்கு என்னதான் நடந்திருக்கும் உண்மையிலே அப்படின்ற ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான தாட்டை நமக்கு இந்த படத்தில் அது தரவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா ஹீரோயினை முன்னாடியே காமிச்சிருக்க தேவையில்லை, அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்க தேவையில்லை. அந்த சஸ்பென்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். உண்மையிலே ஹீரோயினுக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத அவங்க ரிவீல் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணியிருந்தால் உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு. ஸோ பிரேக் டவுன் படத்தில் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எடுக்க சொல்லலை. பட் அந்த ரிவீல் பண்ணாமல் இருந்திருந்தால் அது இன்னும் க்யூரியஸாக இருந்திருக்கும், இன்டென்ஸாக இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ட்ரோல் பண்ணுற லெவலுக்குலாம் ரொம்ப மொக்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் a decent watch அண்ட் குட் மூவி. கண்டிப்பாக 2 தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் இதுதான் இருக்க போகுது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்து போனவங்களுக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் கண்டிப்பாக இருந்திருக்காது. அதை விடவே அது 2 times பெட்டராக தான் இந்த படம் டெலிவர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த படம் மாசாக இருக்கும், கிளாஸாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். மகிழ் திருமேனி இப்படி படம் எடுத்தார், ஸோ அதனால் அவர் இப்படி கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோடு வச்சு இந்த படத்துக்கு போனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நான்
ஒரு நல்ல படத்தை பார்க்கணும்ப்பா, அவ்வளோதான். எனக்கு இவர் இருக்காரு, இவங்க இருக்கிறதுனால இந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு இல்லை. இந்த படம் நான் போகிறேன், எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கொடுத்தா போதும், நான் கொடுத்த காசுக்கு படம் ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த படம் கண்டிப்பாக அதை டெலிவர் பண்ணும். கொடுத்த காசுக்கு படம் ஒர்த்துதாப்பா அப்படின்ற ஒரு ஃபீலோட அவங்க வெளியே. ஸோ நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கதை அப்படின்லாம் ஒரு ஃபீலோ இருந்திருக்காது. பட் இருந்தாலும் இங்கிலீஷ் மூவி மாதிரி நம்ம தமிழ் மூவிலே ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த படம் ஒஸ்ட்டெலாம் இல்லை, உண்மையிலே நல்ல படம் தான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 7.5 out of 10. ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவி சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவி சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Boomer uncle. Yes. Come on uncle. Boomer uncle. The pretty uncle boomer. The pretty boomer. Boom boomer. Boom boomer.